பயப்படுறான் அந்த பையன், பாவமா இருக்கு பார்க்கறதுக்கே, ஜீரணிக்க முடியல, அப்படியே அலறான், அப்படியே அந்த மாதிரி அவனை நெருக்கடி பண்றாங்க. கல்லூரியை பொறுத்தவரையிலையும் உடனே உங்களை டெர்மினேட்லாம் பண்ணிட மாட்டாங்க, பண்ண முடியாது இல்லை, பண்ண மாட்டாங்க அவங்க எதிர்காலம் கருதி. இந்த மாதிரியான சிக்கலை வந்து கல்லூரி எப்படி அணுகும் நினைக்கிறீங்க? கல்லூரி எல்லாம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கு. அன்னைக்கு நாங்கள் படிச்சப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. நாங்கள் அப்போ சொல்லுவாங்க, ஹேக்கிங் பண்ணால் ஒரு பெட்டி இருக்கு அதில் போடுங்க, நம்ம தான் பயந்துடுவோமே, நமக்கு யார் இருக்காங்க, பேக்ரவுண்ட் யார் இருக்காங்க. சார் ரேகிங் பண்ணும்போது ஜாதி ஒரு காரணமா இருக்கும், எல்லாமே ஒரு காரணம் தான், எல்லாருக்கும். விடிய விடிய சீட்டு விளையாடணும், போய் அவனுக்கு தண்ணி முன்னாந்து கொடுக்கணும், விடிய விடிய விளையாண்டுட்டு உட்காந்துருப்போம். நம்ம காலையில் காலேஜ் இருப்போம், விடிய விடிய தண்ணி கொடுக்கணும், அப்புறம் போய் சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வரணும், பைக்கை கொடுப்பானுவோம், அங்கே போலீஸ் வேறு பிடிச்சிக்குவாங்க, எங்கடா வர்றீங்க அப்படின்னு. இது மாதிரி வந்திருக்காங்க. அப்போ கூட இவங்க ரேக்கிங் பண்ணுறாங்க, ஏன் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்ல பயமாக இருக்கும். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு குற்றவியல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு கல்லூரியில ரேகிங் அப்படின்ற இந்த கலாச்சாரம் எந்த அளவுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு, குறிப்பா இந்த கோவை நேரு கல்லூரியில் நடந்ததுடைய ரேகிங்கின் பின்னணி என்ன? அது கோவையில் நடந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஜூனியர் மாணவர்களை சீனியரை அடிப்பாங்க. இப்போ நாங்கள் படித்தப்பெல்லாம் அப்படி தான் இருந்தது. உண்டு இல்லைன்னு பண்ணுவாங்க எங்களை. எங்கள் துணிமணியை பிடிக்கிறது, எங்கள் பைக்கை பிடிக்கிறது, எங்கள் செயினை பிடிக்கிறது, உங்களை அடவு வச்சிடுறது, இந்த அதெல்லாம் சொல்ல முடியாத துயரங்கள்லாம் இருக்கு. நான் சொல்றேன் அதெல்லாம். இதுல அப்படியே உல்டாவாயிடுச்சு. ஒரு சீனியர் மாணவனை ஜூனியர்லாம் சேர்த்து வட்டி அடிச்சிருக்காங்க. 13 பேர் அடிச்சிருக்காங்க. அது ஒரு காலத்துல வந்து இந்த பொண்டாட்டியை புருஷன் போட்டு அடிக்கிற மாதிரி படங்கள் எடுத்தாங்க. அப்புறம் வடிவேல் கோவேசர்ல வந்து புருஷன் ஓடுவார்ல விழுந்து வடிவேல் தெரிவிக்க விடும் கோவேசர்ல படங்கள் அப்படி நல்லா எடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுவும் நகைச்சுவையா இருந்தது. ரைட். இப்படி நாங்களே எத்தனை வருஷம் தான் அடி வாங்குங்கிற ஒரு மாறல் இருந்துச்சு. நல்லா இருந்தது. அப்ப இங்க மாணவர் வந்து ஒரு சீனியர் மாணவர், அவர் 2 தரப்பா சொல்றாங்க. ஏதோ அவர் மீது ஒரு திருட்டு பண்ணிட்டாரு, அதனாலதான் விடிய விடிய அடிச்சாங்க. விடிய விடிய அவரை அடிச்சு டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி நீங்க போலீஸை விட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணா போலீஸ் கொண்டு போய் நடவடிக்கை எடுக்க போறாங்க. கல்லூரி நிர்வாகம் அடுத்த நாள் காலையில கூப்பிட்டா கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க போகுது. அதை விடுத்துட்டு இவங்க ஒரு 15 மாணவர்கள் சேர்ந்துட்டு ஒருத்தனை போட்டு பயப்படுறான். அந்த பையன் பாவமா இருக்கு, பாக்குறதுக்கே ஜீரணிக்க முடியல, அப்படியே அலறான், அப்படியே அந்த மாதிரி அவனை நெருக்கடி பண்றாங்க. பட் அது எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். உங்க காலங்கள் கல்லூரி காலங்கள் அது மாதிரி தான் இருந்துச்சு, மறுக்கலாம் இல்லை, அதான் உண்மை. அந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த மாணவனை அட்டாக் பண்றாங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. அந்த பையன் இப்போ காலேஜ் நிர்வாகம் வந்து 15 பேர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லியிருக்காங்க. 7 பேரை இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இவங்களோட கல்லூரி வாழ்வியல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா கல்லூரியை பொறுத்தவரையிலையும் உடனே உங்களை டெர்மினேட்லாம் பண்ணிட மாட்டாங்க, பண்ண முடியாது இல்லை, பண்ண மாட்டாங்க அவங்க எதிர்காலம் கருதி. இந்த கூட ஒரு படத்துல கூட சிவகார்த்திகேயன் சொல்லுவார்ல, எஸ்ஏ ஜூரியா சார் என் வாழ்க்கையை கெடுத்துடுறேன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னு சொல்லுவோண்டா. அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஏதோ ஒரு வாத்தியார் என்னை மன்னிச்சு விட்டு தான் நான் இன்னைக்கு பிரின்சிபலா உட்காந்துருக்கேன். டேய் எப்போ ஒன்றுமோ ஷூட்டிங்னா வந்து எடுத்துக்கடா அப்படின்னு மாதிரில நல்லா இருக்கும். அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். டான் ரொம்ப நல்ல விதமா இருக்கும். அந்த ஒரு மெச்சூர்டான ஒரு நெஞ்சார்த்தமா இருக்கும், நமக்கு ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்கும். ஏன்னா அவன் பண்ண வேலைக்கெல்லாம் எவனும் விட மாட்டான். ஆனா எல்லா பிரின்சிபலும் அப்படிதான். எங்க கல்லூரி தாளாளர் வந்து பாத்தீங்கன்னா தனபாலன், RV தனபாலன் இறந்துட்டாரு. அவர் சேலம் சென்ட்ரல் லா காலேஜ், ஒரே ஒரு தனியார் காலேஜ் அவர் மட்டும் தான் வச்சிருந்தாரு. சிங்கம் மாதிரி. ஜெயலலிதா அவர்கிட்ட புடுங்கிறதுக்கு என்னென்னவோ பார்த்தாங்க அந்த காலேஜை. ஆனா இவர் தைரியமா நின்று கேஸ் நடத்தி வச்சிருந்தாரு. அவர் வந்து சொல்லுவாரு, சேட்டை பண்ற பசங்க உங்களை எல்லாம் டெர்மினேட் பண்றதே 1 நிமிஷம் ஆகாது, நீ வாழ முடியாது எங்க போனாலும், ஆனா என்னுடைய மாணவன் படிக்க வந்திருக்க அப்படின்னு எல்லாரும் அவர் டிஸ்மிஸா பண்ணது கிடையாது. ஒருத்தரை கூட எப்படியோ ஒன்று தேத்தி வக்கீல் ஆக்கிடுவார். அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் தான். இந்த ரேக்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு உளவியல் பிரச்சனை. மருமகளை மாமியா பண்றது, மாமியார மருமகள் பண்றது, எல்லாமே உளவியல் பிரச்சனை தான். மருமகள் இன்னொரு வீட்டுல நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கு. அது நம்ம பொண்ணு மாதிரி எந்த மாமியா பாக்குறாங்க. சரி அவங்க தான் வயசானவங்க, ஏதோ முன்னுக்கு முன் முரணா பேசுவாங்க. டீல கொஞ்சம் காப்பி தூள் கூட போட்டாலும் திட்டுவாங்க, சக்கரை போட்டாலும் பாரு டீ வச்சுட்டு எங்க கவனம் இருக்கணும், செல்ல பாத்துக்கிட்டு இருந்தா டீ என்னதுக்காக வருது அப்படின்னு பேசுவாங்கதான். சரி வயசானவங்க நம்ம அம்மா அப்பா திட்ட மாட்டாங்களா அப்படின்னு பெருந்தன்மையோட அது இல்ல, கிடையாது. ரேக்கிங் மனநிலை இருக்கு.
இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போய் கொலவரையெல்லாம் போயிட்டு இருக்கு. நாவரசு ஜான் டேவிட் என்ன சொல்லுவீங்க? நாவரசு ஒரு சிதம்பரத்தில் ஒரு வைஸ் சான்சலருடைய பையன், எளிய குடும்பத்து பையன் இல்லை, அவன் நல்ல பேக்ரவுண்ட் உள்ள பையன், வசதி வாய்ப்பு உள்ள வசதி வாய்ப்பு பிளஸ் கல்வியான அறிவு உண்டு. அவன் மருத்துவம் படிக்க வந்த மாணவனை வந்து 2 கோணமாச்சு, ரேக்கிங் பிளஸ் ஹோமோசெக்ஸ் எப்படி ஒன்றுமோ வச்சுங்க. அது ரெண்டுமே அது வழக்கில் இருக்கு. கண்டமா வெட்டி அவனை ட்ராலியில் போட்டு சூட்கேஸில் போட்டு தூக்கிட்டு போனாங்களே, ஜான் டேவிட் நாவரசு வழக்கு இந்தியாவே உலுக்கி போட்டுச்சு. அதுக்கு பிறகு தான் ரேக்கிங்க்கு சிறப்பு சட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. ரேக்கிங் பண்ணுறது சட்ட விரோதம், கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் யாரும் போய் கொடுக்கறது இல்லை. எங்கள் வீடு எங்கே இருக்குது? நாகப்பட்டினம் மாவட்டம். நான் இங்கேருந்து சேலத்துக்கு படிக்க போகிறேன். 17 வயசு, 12th முடிச்சுட்டு போகிறேன். எனக்கு எதுவுமே தெரியாது, கூட வெளி உலகம் தெரியாது. ஸ்கூலுக்கு அப்படியே கொண்டாந்து விடுவாங்க, வீட்டுக்கு போவோம் சைக்கிளில் போகிறது. கடைசி வரையும் நாவப்பழத்தை பேண்ட் பாக்கெட்டில் போட்டுட்டு சுற்றுற குரூப் தான் 90s கிட்ஸ் தான். நல்லா நாவப்பழத்தை போட்டு தின்னுக்கிட்டே வீட்டை பார்க்க சைக்கிளில் போகிறது, டியூஷன் போகிறது, இப்படி தான் என்னோடய வாழ்வியல் முறை இருந்துச்சு. அங்கே போனால் எனக்கு எதுவுமே தெரியல. அங்கே ஜாதியை பற்றி எனக்கு புரிதல் இல்லை. ஆனால் ஜாதியெல்லாம் காலேஜில் நல்லா வளமாக இருந்துச்சு. நம்ம என்ன ஜாதி எப்படி சொல்லிக்கிறதுன்னு தெரியல. யாராவது கேட்டால் சில இந்த காலேஜ் முடிச்சுட்டு வர்றாங்க பார்த்தீங்களா, 3 வருஷம் முடிச்சுட்டு வர்றாங்கல்ல, அந்த பசங்களுக்கு சில விவரம் தெரிஞ்சுது. சில ரேகிங் பண்ணும்போது ஜாதி ஒரு காரணமா இருக்கும். எல்லாமே ஒரு காரணம் தான். எல்லாருக்கும் உங்கள் அப்பா வரைக்கும் இருப்பார் அந்த ரேக்கிங்கில். சில பசங்க என்ன செய்வான்னா, எங்கள் இந்த டிகிரி முடிச்சுட்டு வந்த பசங்க எப்படி தெரியுமா தப்பிச்சுக்குவானுங்க, எங்கள் அப்பா கேஸ்காரர் ஊரில் கேஸ் வச்சிருக்காரும்பாங்க. அந்த பசங்கள்ட்ட போக மாட்டாங்க. என்ன மாரி அம்மாஞ்சிக்கெல்லாம் ஒரு எண்ணாங்கட்டியும் தெரியாது. எங்கள் அப்பா வாத்தியார் தாங்க, நல்லா தொக்கா சிக்கிட்டாட்டா, புடுறா நீ என் பைக்கை பிடிங்கிக்கிட்டு செயினை வாங்கிக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த பாருங்க தம்பி, இது ஒரு தீப்பெட்டி. இந்த தீப்பெட்டியில் ஒரு ஸ்டிக் எவ்வளோ பெருசு இருக்குது? இந்த பெருசு இருக்க ஒரு ஸ்டிக்கு. இந்த ஸ்டிக்கை 2ஆ கட் பண்ணுவானுங்க. 2ஆ கட் பண்ணி இந்த ஒரு பாதி எடுத்து இந்த செவத்துல கீழே வச்சு, இதை கையா பிடிக்க முடியாது, இந்த செவத்தை அடியில வச்சு அப்படியே மேலே அளக்கணும். இப்படி அளந்து பாருங்க, இப்படி இப்படியே அளக்கணும். கல்லூரி செவத்தை இது ஹாஸ்டல்ல, நம்ம இருக்கிற இடத்துல ஹாஸ்டல்ல அளந்து முடிச்சிருவோம். நான் ஒரு 8000 இருக்குண்ணே அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்க, 8001 இருக்கு, மறுபடியும் அனடா அப்படிம்பாங்க. அளக்கெல்லாம் உதப்பானுவான். இந்த மாதிரி எல்லாம் கூட இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் பிரேக்கிங். தண்ணியே இருக்காது, நீச்சல் அடிறாம தண்ணியே இருக்காது. இதுல தரையில் நீச்சல் அடிக்கிறது, இது பல டார்ச்சர் இருக்கும். ஊர்ல இருந்து பணம் வந்து அதை பிடிங்கிறது, மெஸ்பில்லுக்கு அனுப்புவாங்கல்ல, அதை பிடிங்கிறது. நம்ம கணக்கில் போய் 1000-500 சாப்பிட்டு போயிடுது. நமக்கெல்லாம் 1000-2000 பெருங்காசப்ப 1000-500 சாப்பிட்டு போயிடுறது. இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது. விடிய சீட்டு விளையாடணும், போய் அவனுக்கு தண்ணி முண்டாந்து கொடுக்கணும், விடிய விளையாண்டுட்டு உட்காந்துருப்போம். நம்ம காலையில் காலேஜ் இருக்கும், விடிய தண்ணி கொடுக்கணும். அப்புறம் போய் சிகரெட் பாயிட்டு வாங்கிட்டு வரணும், பைக்கை கொடுப்பானுவான். அங்கே போலீஸ் வேறு பிடிச்சிக்குவாங்க, எங்கடா வர்றீங்க அப்படின்னு. இது மாதிரி வந்திருக்காங்க. அப்போ கூட இவங்க ரேக்கிங் பண்ணுறாங்க, ஏன் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்ல பயமாக இருக்கும். ஏங்க நான்லாம் அப்படியே தங்குற அறையை விட்டுட்டு, அவங்க ஒரு கோயில் இருந்தது சேலத்துல, கோரிமேட்ல, அதுல தூங்கி இருக்காங்க நாங்க பசங்க எல்லாம் போய் பயந்து போய் படுத்துக்கிறது. அந்த அளவுக்கு என்ன அப்படி என்ன தாக்குங்க? உளவியல் பிரச்சனையா இருக்கு. நம்ம ஏற்கனவே வீட்டை பிரிஞ்சு வந்திருப்போம், மனசு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். வீட்டெல்லாம் பிரிஞ்சு, ஏற்கனவே வீட்டெல்லாம் பிரிஞ்சு வந்திருப்போம். நம்ம என்ன வீடு, அம்மா அப்பா, வேற யாரையும் தெரியாது. வீட்டுல அக்கா வேற யாரு இருக்கா, தாத்தா, அங்கே சுத்திக்கிட்டு நிக்கிறது தானே, குடும்ப உறவு தான். வெளியில எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்க போறோம்? அது ஒரு படம் வீட்டுல அழைச்சிட்டு போவாங்க தேட்டருக்கெல்லாம். இங்க வந்து பார்த்தா பெரிய சிக்கலா இருக்கு நமக்கு. அதுலேயும் எனக்கு விவரம் பத்தலை. கல்லூரியை ஒட்டி தங்கினதோடு தான் அவ்வளோ பிரச்சனை. வெளில தங்கியிருந்தா தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அதையும் காலேஜ் வாசலில் பிடிச்சிக்குவானுங்க. தொக்கா தெரியும், நம்ம மூஞ்ச பார்த்தாலே திருக்கு முறுக்குன்னு முடிச்சுட்டு போவோம்ல, தொக்கா பிடிச்சிடுவானு. பிடிச்சி அப்படியே பைக்கில் வச்சு கொண்டு போயிடுவானோ ரூமுக்கு. கொண்டே வச்சு என்னென்ன படுத்தணும், அரை நிர்வாணம் முழு நிர்வாணம் எல்லாம் பண்ண சொல்லுவானுங்க. சைக்கோ மாரி நடந்து போகணும், மென்டலுக்கு எல்லாம். அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. இல்லைன்னா இல்லை, நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன். இல்லை, இவ்வளோ கொடுமை பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும்? உளவியல் பிரச்சனை தாங்க, சைக்காலஜி பிரச்சனைங்க. அது அவன் டாக்டரை பார்க்கணும், அவன் பேஷண்ட், அவன் நோயாளி. அடுத்து அவன் நோயாளி. அவன் அடுத்து அவனுடைய துன்பத்தை சிரிக்கிறவன் எப்படி நல்ல மைண்டா இருப்பான்? உன்னோட வலியை வந்து அவன் ரசிக்கிறான், அவன் உன்னோட நிர்வாணத்தை ரசிக்கிறான், அவன் எப்படி நல்ல மைண்ட் செட்டா இருப்பான்? ரொம்ப உளவியல் பிரச்சனை இது. நாங்கள் அப்போ எங்களுக்கு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க தெரியல, எங்களுக்கு தெரியல. உண்மைதான், போலீஸ்கிட்டலாம் போய் கொடுத்துருந்தா அவெல்லாம் பிரித்து எடுத்துருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியாது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கம்ப்ளைண்ட் கொடுப்போம், நம்ம எழும்பி ஒரு வீரம் வந்தாலும் நீ இன்னைக்கு கொடுத்துடலாம், ஆனால் இங்கே தான் வாழ்ந்து அவன் 5 வருஷங்குள்ளே நமக்கு பயந்துக்குவோம். நம்ம எப்படி கொடுக்குறது கம்ப்ளைண்ட்டு? இது எல்லார் வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் இருக்குது. சொல்ல மாட்டானுங்க, நான் சொல்கிறேன், அவ்வளவுதான். நம்ம பயந்துக்கிட்டு கொடுக்க மாட்டோம். சரி ஆண்டா இந்த ஒரு வருஷம்னு அப்படியே இந்த ஃபஸ்ட் இயர் அப்படியே தள்ளுறதுக்குள்ளே பட்ட பாடு இருக்குது தெரியுங்களா? அடே அப்பா, அடிக்க வேற செய்வானுங்க. இதில் அடி வேற அதில் உண்டு. சீட்டு விளையாடுறது, அடிக்கிறது, நம்ம காசை பிடிங்கி போட்டு விளையாடுறது. தவறான போதை பழக்கம்லாம் கற்றுக் கொடுப்பாங்களா?
கற்றுக் கொடுக்குறதேங்க நம்ம காசை எடுத்துட்டு அவனும் போயிடுவான், நமக்கு என்ன கொடுக்க போகிறாங்க, போத நீங்கள் ஒரு ஆளுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல ஒரு கைடன்ஸ் இருக்காது உண்மையில் சொல்கிறேன். நம்ம அதுலேயும் வந்து அதெல்லாம் தாக்கு பிடிச்சி பல்ல கடிச்சு வந்ததுனால வக்கீல் ஆகிட்டோம். நம்ம கோவப்பட்டிருந்தாலும் ஓடியாந்துருவோம், வீட்டை பக்கம் ஓடிடுறது, வீட்டுக்கு ஓடிப்போம், எங்கள் ஊருக்கு ஓடிடுவேன். வீட்டில் உள்ளவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது, கிடையாது. இவன் படிக்காமல் வந்துட்டான், காலேஜ் விட்டு வந்துட்டாங்க, வீட்டில் டார்ச்சர் பண்ணுவாங்க. அது மாதிரி போனவங்களா இருந்திருக்காங்களா சார்? நிறைய பேர் ஓடி இருக்கானுங்க, ரேகிங்க்கு பயந்து. ரேங்கிங் பயந்து ஓடி இருக்கான், சூசைட் பண்ணியிருக்கானோ, என்ன இல்லாமல் எல்லாம் இருக்கு அங்கே. நம்ம சாப்பாடு இருக்குல்ல, நமக்கு சாப்பாடு அதை ஃபுல்லாக போட்டு சாப்பிட்டுட்டு பெருசாக கொண்டு நான் கழுவி வைப்பானுங்க. இதெல்லாம் ஒரு ரேக்கிங்கா? எவ்வளோ பெரிய பசிக்காது நமக்கு, நம்ம நகையை பிடிச்சி அடை வச்சுட்டு ஓடிடுறது, இந்த மாதிரி செய்கிறது, எல்லா வேலையும் உண்டு. நம்ம பைக்கை பிடிக்குவானுங்க, நம்ம ஒரு நல்ல சட்டை வச்சுருந்தா எடுத்துக்கிறது, ஷூ வச்சுருந்தா எடுத்துக்கிறது, எல்லா செட்டையும் உண்டு. அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. நீங்கள் அடுத்து சீனியர் மாணவர் ஆனோன்னு நீங்கள் பண்ண சேட்டை கடவுளரையே நான் யாரையும் பண்ணதில்லை, பண்ணதே கிடையாது. அது ஒரு மனநோயின்னு எனக்கு தெரியாது. அவன் செஞ்சான்னா எதுக்கு நான் செய்யணுமான்னு, நமக்கு அதெல்லாம் தேவையில்லாது. அது சக மனிதனாக பார்க்க பழகணும், அதுதான் ஒரு மனிதனுக்கு அழகு. உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் நிறையா பணம் சம்பாதிக்கிறதோ, நிறையா படிக்கிறதோ, நிறையா புகழோடு இருக்கிறதோலாம் கிடையாது. சக மனிதனை மனிதனாக நினைக்க பழகணும் முதல்ல. அவங்களும் ஒரு மனிதர்கள் தான், அவங்க தப்பே பண்ணியிருக்கட்டுமே, அவங்க தவறே இருக்கட்டும், நம்ம வந்து அவங்கள போய் நம்ம டீச் பண்ணுறதோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறதோ நம்ம யார்? நம்ம யாருமே இல்லை. கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, இயற்கை இருக்குது, பிரபஞ்சம் இருக்குது. கையத்துக்கு சொல்லிட்டு போய கரெக்டாக கேட்குங்க, நான் பார்த்துருக்கேன். ஓ, யூனிவர்சல் நான் ரொம்ப நம்புகிறேன், கடவுளை தாண்டியெல்லாம் யூனிவர்சலை நம்புகிறேன் நான். அப்படின்னா போதும், என்னை அவ்வளோ நெருக்கடி பண்ணோம், சூசைட் பண்ணிட்டு செத்துட்டான். ஓ, யாரும் பார்க்க ஆள் இல்லாமல் உப்பி ஊதி அனாதையாக செத்து கிடந்தான். அதாவது அவ்வளோ நெருக்கடியை கொடுத்தவனை பார்த்தீங்கன்னா, என்ன இல்லை, என்ன மாரி நிறைய மாணவனை, எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவனை கொண்டாந்து வச்சு அடித்தான். ஒரு இந்த புங்கம் மரம் இருக்குல்ல, புங்கம், அது ரொம்ப வளையும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். என் கிளாஸ்மேட்டை அடித்தாந்து வச்சு அந்த ரூமில் அடித்தான்னு அடியே உண்மையில சொல்கிறேன். அதெல்லாம் இன்ன வரைக்கும் அந்த ஒலி என் காதில் விழுந்துகிட்டே இருக்கு, பட்டார் 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 பட்டார்னு. ஒரு 1/2 hour அடிச்சிருப்பாங்க. ஆனால் அவன் அனாதையாக செத்து போனான். ஆனால் அந்த பிரபஞ்சம், இந்த ஹர்சிங்னு சொல்லுவாங்க, வாப்பாசுன்னு சொல்லுவாங்கள்ல, ஆயில விழுந்துடாத உனக்கு கேட்கணும் அப்படின்னு. நீ உண்மையிலே நீ இயற்கைக்கு எதிராக, இந்த பிரபஞ்சத்துக்கு எதிராக நீ செயல்பட்டால் சத்தியமாக நீ இறந்து போவாய். அதை மாற்றம், எல்லாரும் இறக்க போகிறோம். ஒரு சாவு ரொம்ப கேவலமானதாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு சகிக்க முடியாத ஒரு மரணமாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி. நான் நிறைய பேரை எனக்கு ஒரு அனுபவத்தில். ஏன்னா நம்ம எதுவுமே தெரியாமல் அங்கே போகிறோம், நம்ம எந்த தப்பும் செய்யலை, ஆனால் நம்மளை வந்து அந்தளவுக்கு நெருக்கடி பண்ணாங்க. அவன் எப்படி வாழ முடியும்? என் வீட்டில் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நான் ஃபஸ்ட் இயர் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த தொலைக்காட்சியில் சொல்கிறேன், 7 பேப்பர் அரியர் தான். 7 பேப்பர் தான் முதலாம் ஆண்டு எனக்கு, 7 அரியர். எங்கே இருந்து படிக்கிறது, எங்கே இருந்து எழுதுறது? புத்தகத்தை வாங்கி வச்சா எடுத்துகிட்டு ஓடி போடுறது, எடுத்துகிட்டு ஓடி இடைக்கி போட்டுடுறது. நம்ம என்னத்தை படிக்கிறது? ஓடிடுறது, வீட்டை பக்கம் ஓடிடுறதுனா. ஃபஸ்ட் இயர்லாம் எனக்கு அட்டண்டன்ஸே இல்லை. நான் என்னவே இல்லை, என்னவே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பான், அட்டண்டன்ஸே இல்லை, ஓடிடுறது, இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் 2ஆம் ஆண்டு 14 பேப்பர் நான் பாஸ் பண்ணேன். அரியரும் சேர்த்து பாஸ் பண்ணேன். அந்த சர்டிஃபிகேட் வேணா ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அரியரும் சேர்த்து தூக்கினேன். ஃபைனல் இயர் ஆல் கிளியர் தான். எனக்கு எந்த பேப்பர் இல்லை, ஒரே ஒரு பேப்பர் வந்து நிற்கிது, லேபர் லான்னு ஒரு பேப்பர். ஆனால் லேபர் லா தான் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அதில் பாஸ் ஆகலை தான். மறுபடியும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ரீவாலுவேஷன் போட்டு தூக்குனுச்சு பேப்பர். இப்படிப்பட்ட மாணவர்கள் கல்லூரி விட்டு வெளிவர்றதுனால சமூகத்துக்கு என்ன சிக்கல் ஏற்படும்? சமூகத்தில் என்னை போன்ற மனிதர்களாகவும் மாறலாம். நான் வந்து ரொம்ப அதெல்லாம் தவறுன்னு நான் டீச் பண்ணுவேன், அதெல்லாம் செய்யக்கூடாது. யாரும் ஒருத்தன் உளவியல் ரீதியாக நீங்கள் பாதிக்கிறதோ, உங்களை கிண்டல் பண்ணுறதோ, ஒரு காமெடிங்கிறது எப்படி இருக்குன்னா வடிவேல் மாதிரி இருக்கணும். என்னைய நானே அவமானப்படுத்திக்கிட்டு நான் வேணா உங்களை சிரிக்க வைக்கணும், அதுதான் காமெடி. சந்தானம் மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுடைய உருவத்தை கேலி பண்ணுறதோ, வாடா அப்படின்னு அவன் முடியை கேவலப்படுத்துறதோ, பங்களாவாத்துன்னு சொல்கிறதோ, இதெல்லாம் தப்பு. காமெடி என்பது, நகைச்சுவை என்பது நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும். சார்லி சாப்ளின் போல, அவரோட உதாரணம் சந்திரபாபு, சார்லி சாப்ளின், நாகேஷ் உட்பட தன்னைத்தானே அவமானப்படுத்தி கொண்டு ஒரு கருமியா ஒருத்தர் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கணுங்க. நாகேஷ் ஒத்துக்கிட்டு திருவிளையாடல்ல கருமி கேரக்டரே கருமி, அது படத்துல காமிச்சோட கருமிக்கு விளக்கமே வேற, அதை ஒத்துக்கிட்டு ஒருத்தர் நடிக்கிறாங்களா, அதுதான் காமெடி. ஒரு ஊர்ல இருந்து வெளியில இருந்து திக்கு தெரியாம திசை தெரியாம வந்த ஒரு பையனோல்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு இருக்கு. இன்னைக்கே சொல்றேன், நான் கல்லூரியில ஒரு 5ஆம் ஆண்டு முடிச்சுட்டாப்புல அந்த பையன். ஆனால் என்னையே இன்னொன்று எங்கள் ஒரு திருத்திரப்பள்ளி பையன் ஒருத்தன், இன்னொருத்தன் செம்போடையில், அவன்லாம் பெரிய காலேஜ் ஓனர். அந்த பையன் 3 பேரையும் போட்டு ஒருத்தன் நைட்டு ஃபுல்லாக போட்டு அடிக்கிறாங்க, எல்லாம் மழையில் நிப்பாட்டி ஒதுக்கிறாங்க, முட்டி போட வைக்கிறாங்க.
கடைசியாக மதுரையை சேர்ந்த ஒரு 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 வழக்கறிஞர், அவர் சீனியர். அவர் தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் ஆறுமுகம்னு சொல்லிட்டு 2 கேரக்டர். 2 பேரும் சீனியர், எங்களோட பல மடங்கு வயசு மூப்பு. அவங்க 2 பேரும் தூக்கத்தில் எழும்பி வந்து இந்த என்டையர் பிரச்சனையை பார்த்து அவங்க எங்களுக்காக சவுண்ட் அடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த பசங்களை அவங்க அப்பா அம்மா எங்கள் நம்பி விட்டுரு போயிருக்காங்க. நீ எப்படி அவங்கள கை வைக்க போச்சுன்னு. அப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க கல்லூரி பாருங்க. ஆனால் அது எல்லாருக்கும் அமையுமாங்கிறது கேள்விக்குறியான விஷயம்தான். இந்த கோவை ரேகிங் இருக்கு, ஒரு படி மேலே போய் இறந்து போயிட்டான்னா அவமானம் தாங்க மாடி குதிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? மிகப்பெரிய இழப்பாச்சு, அது மிகப்பெரிய இழப்பாச்சு. இல்லை அடிக்கிறீங்க, அடி தாங்காம செத்துட்டானா, இல்லை அந்த அவமானம் தாங்க சூசைட் பண்ணிட்டானா? தவறுகள் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது. தவறுகள் இல்லாத வாழ்க்கை எங்கே இருக்குது சொல்லுங்கள்? எல்லார் வாழ்க்கையிலும் தவறு இருக்குது. அதை சரி பண்ணிக்கிறது தான் நம்ம கல்லூரி போகிறோம். இந்த மாதிரியான சிக்கலை வந்து கல்லூரி எப்படி அணுகும்னு நினைக்கிறீங்க? கல்லூரி எல்லாம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது. அன்னைக்கு நாங்கள் படித்தப்பையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. மூடி மறைக்க மாட்டாங்க. அது படித்து முடிச்ச பிறகு தானே தெரியுது எங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குன்னு. நாங்கள் அப்போ சொல்லுவாங்க, ரேக்கிங் பண்ணால் ஒரு பெட்டி இருக்குது அதில் போடுங்க. நம்ம தான் பயந்துக்கிடுவோமே. நமக்கு யார் இருக்காங்க, பேக்ரவுண்டு யார் இருக்கா, போட தெரியாது, பயந்துக்கிறது. இந்த மாதிரி இப்படியோ அந்த காலத்தை ஓட்டி ஆகணுங்கிற ஒரு மனநிலை தான், எப்படியோ கடந்தாகணும் அப்படின்னு. ஆனால் நம்ம அதுக்கு பிறகு சீனியர் ஆகி யாரையும் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து. அவன் புரியாமல் பண்ணுறான், அறியாமல் பண்ணுறான், அவன் மூடன், அவன் மாதிரி நம்மளையும் ஏன் நடந்துக்கணும்? சில பேர் என் கிளாஸ்மேட்டை சொல்லி நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், நம்ம விடக்கூடாது ராம்பா. நம்ம கஷ்டப்பட்டா அடுத்தவனுக்கு கஷ்டப்படணும் என்னடா இருக்குது? நம்மளோட ஒழிஞ்சு போட்டுமே. ஆனால் எங்கள் செட்டுக்கு பிறகு ரேக்கிங்கே கிடையாது. நாங்கள் தான் கடைசி ரேக்கிங்கை அனுபவிச்சது. ஏன்னா எங்கள் செட்டில் யாருமே அடுத்தவங்களை பண்ணலை. முடிஞ்ச அளவு நான் டீச் பண்ணேன், அதை பற்றி பேசியிருக்கேன் நிறையா விஷயங்களை. அதுக்கு மாதிரி ரேக்கிங்லாம் இல்லை எங்கள் கல்லூரியெல்லாம். பக்கவாடி இப்போலாம் எங்கள் கல்லூரி வந்து ஃபாரினில் இருக்க மாதிரி ஆகிட்டு. ஃபுல்லாக கோட் ஷூட் போட்டு தான் உள்ளே வரணும், ஃபுல்லாக ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டார் அவர் பையன் சரவணன் சார். அதுட்டு எங்கள் கல்லூரிலாம் அட்டகாசமாக இருக்கும். தமிழ்நாட்டிலே அவர் சொல்கிற மாதிரி காலேஜ் ஆகிட்டு. ஃபுல் டே காலேஜ். அப்போ 2 மணி நேரம் தான் காலேஜ். அதுக்குள்ளே 1008 பிரச்சனை, மண்டை உடையல் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் காலேஜ் வாசலில். ஒருத்தர் அடிச்சுக்கிறது எல்லாமே இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து கல்லூரி வந்து வேறு மாதிரி ஆகிட்டு. ஸோ கல்லூரி பருவங்கள் ரொம்ப அருமையான ஒரு பருவம். அந்த வாழ்க்கையில் வந்து கல்லூரிங்கிறது ஒரு கிடைக்க முடியாத ஒரு வரம். கோல்டன் பீரியட். ஆமாம், நிச்சயம் அது திரும்பி கிடைக்கவே கிடையாது. இப்போ எனக்கு அதெல்லாம் நினைச்சாலும் இந்த பேட் மெமரிஸை தவிர பாக்கலாம் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனால் அந்த இடத்த வந்து கடக்கணும் எல்லாருமே. கல்லூரி காலங்களில் போய் கத்தியை தூக்குறது, எனக்கு தெரிஞ்சு கத்தியை தூக்கி வெட்டிட்டாங்க காலேஜில். ஆனால் டானா இருக்கிறது ஒரு கெத்தாக இருக்கும் இல்லையா? எல்லாரும் தான் போக வேண்டிய வெத்தா போகணும். காலேஜ் படிக்க போயிருக்கோம், போய் 4 இடத்த ஊரை சுற்றி போய் முடிஞ்சா ஒரு லவ் பண்ணு, அதுதான் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு வர்றது. அதை கொடுத்துட்டு போய் வெட்டுறாங்க கோத்துறானா நீ என்ன கசாப்பு கிடையாதுங்க. அது எனக்கு தெரிஞ்ச காலேஜிலே வெட்டிக்கிட்டாங்க. அவங்களதான் ஹீரோன்னாங்க. அவங்களாம் இன்னைக்கு இல்லையே, அடையாளம் இல்லாமல் போய்விட்டார்களே. எனக்கு இந்த அடையாளத்தோட எத்தனை பேர் வெளியில் வந்துட்டாங்க? அதெல்லாம் தவறானது. அந்த மாதிரி கற்பிதமே இருக்கக்கூடாது. இவரோட கல்லூரி மாணவர்கள்லாம் அப்போ எப்போ பட்டாக்கத்தை தூக்கிட்டு சுற்றுறாங்க. இந்த ரூட்டு தலைன்றாங்க. அது இதெல்லாம் எவ்வளோ ஒரு கொடுமையான கான்செப்ட். எப்படி ரூட்டு தலையாக முடியும்? அந்த ரூட்டில் படி கண்டக்டரானா கூட ஒரு 4 கண்டக்டர் வேலையை கற்றுக்கலாம், ஒரு கண்டக்டராக போகலாம் நாளைக்கு கேரியரில். சமுதாயத்தில் சர்வே பண்ணுறதுக்கு என்ன வேலையோ அதுதானே பார்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கு எப்போ சர்வே பண்ணி கொடுக்கும்? ரூட்டு தலை சர்வே பண்ணி கொடுக்க போதா? வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. காலேஜில் ரேங்கிங் பண்ணுற இன்னொருத்தோட்ட பிள்ளையா நீ என்னதான் ஜாண்டை விட்டு சுப்ரீம் கோர்ட் வரையும் அப்பீலில் போயிருக்கலாம். நாவரசை உன்னால் உயிரோட கொடுக்க முடியுமா? முடியாது. படிக்க வந்த பிள்ளை தானே அவன். அதாவது அவ்வளோ வெயிட்டான விட்டு பிள்ளைய தொட்டு தான் இந்த அளவுக்கு விஷயம் வெளியே வந்துச்சு. நம்மை போன்ற எளிய குடியர்கள் தான் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது வெளியில். அப்போ அவங்கெல்லாம் எப்படி, அவங்க எந்த வகையில் நீங்கள் நியாயப்படுத்துவீங்க? எதுவாக வேணுமா இருக்கட்டும், அந்த புள்ள தற்கொலை கூட பண்ணிக்கிட்டோம். பட் உங்களோட இன்ஸ்டியூஷனில் தானே தற்கொலை பண்ணிக்குது. ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி விஷயம் சொல்கிறாங்கல்ல, தற்கொலையே இருக்கட்டும், பட் உங்களோட இன்ஸ்டியூட்டுக்குள்ளே தான் நடந்திருக்கு. யூ ஆர் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டிப்பாக நீங்கள் தான் பதில் சொல்லணும். நம்ம தான் பொறுப்பேற்கணும். உங்களோட எல்லைக்குள்ளே தானே, பவுண்டரிக்குள்ளே தான் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் தான் பதில் சொல்லணும். எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா அந்த கல்லூரி போகிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்காரவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பெரிய டானை போல் நம்மள்ட்ட நடந்துப்பாங்க. அந்த உள்ளூர்வாசிகள் அவங்க படிப்பு வராது, படிக்கவே மாட்டாங்க, நம்மளால வம்புழுக்கிறது, அடிக்கிறது, செல்ல கொடுக்கறது, பைக்க கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகளை ஈடுபடுவாங்க. கோகுல்ராஜ் கொலை வழக்கிலே கோகுல்ராஜை கொலை வழக்கு என்ன, காலேஜ் பையன் நான் கொண்டுட்டான், யுவராஜ் வெளியில் உள்ள ஆள் தானுங்க. மாணவர்களாக நினைக்கிறதே இல்லை. எங்கேயாவது வந்துட்டானுங்கன்னு. நம்ம தான் அந்த ஏரியாவில் ஹோட்டலில் சாப்பிடுவோம், நம்ம தான் அந்த ஏரியாவில் பெட்டிகளில் குடிப்போம், நம்ம தான் டீ குடிப்போம், எல்லாம் சிகரெட்லேருந்து எல்லாம் நம்மள்ட்ட தான் வியாபாரம் பண்ணணும். அந்த வீட்டு வாடகைலாம் 1000 ரூபா கூட போகுது, 4000 ரூபா 5000 ரூபா. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் 5 பேரை சேர்ந்து ஷேர் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் நம்மளே டார்ச்சர் பண்ணுறது. இதுக்கெல்லாம் நிறைய இருக்குது பிரச்சனை. இந்த வெளியில் போய் தங்குறதோட விளைவுகள் அவங்க நல்லாவே தெரியும். நம்மளாம் ஊருக்காரவங்க, இங்கே யாரும் கேட்க ஆள் கிடையாதுன்னு தெரியும். அப்படி யாராவது போய் ஒரு தலைவரை போய் நீங்கள் அணுகுவீங்க, இதில் எப்படியாவது காவந்து பண்ணுன்னு, அவன் அதுலேருந்து ஒன்று படியாளக்க ஆரம்பிச்சிருவான். எங்கே இருக்க, பைக் எடுத்துருவா,
அவரை தூக்கிட்டு போகணும் வரணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த ரேகிங்கோடைய இன்னொரு விதம். இந்த இந்த உலகத்தில் நம்ம வந்திருக்கிறது சந்தோஷமாக பிறந்திருக்கிறதுக்கு. சக மனிதனை சக மனிதன் ஆளுவது என்பது அரசாட்சி மட்டும்தான் ஆள வேண்டும். இது போன்று தனிப்பட்ட முறையில் ஒருத்தனை கொச்சைப்படுத்தி அவனை அசிங்கப்படுத்தி அவனுடைய சுதந்திரத்தை பறித்து கொள்வது என்பது இந்த நாட்டு சட்டத்திற்கு எதிரானது. சார், இப்போ இந்த மாணவர் விடுதியில் ரேகிங் மாதிரியான சிலிம்ஷம்லாம் இருக்குது. இந்த மாணவி விடுதிகளில் எப்படி இருக்கும்? ஒத்துமையாக இருப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. எப்பா பசங்களே இந்த கண்டிஷன், பொண்ணுங்க ஒத்துமையாக இருக்கான்னு இருக்க. சிண்டு பிடி சண்டை தான் நடக்கும் அங்கே. சிண்டு பிடி சண்டை தான் நடக்கும் அங்கேயெல்லாம். அங்கே இன்னும் ஒரு படி மேலே போயிடும். ஆனால் அவங்களுக்குள்ள எப்படின்னா மாணவிகள் வந்து சக மாணவி எதிர்த்துருவாங்க. பசங்க தான் எதுக்க முடியாது. பசங்க எதிர்த்து அடிப்பானுங்க. சக மாணவி அடிச்சிக்க மாட்டாங்கல்ல, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. ஆக்சுவலாக அப்பயும் எங்களுக்கு விஷயம் தெரியும். நாங்களும் எதிர்த்துருந்தா ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஆனால் மாணவிகள் விடுதி இதே சேம் பேட்டர்ன் பிரச்சனை உண்டு. அது அவங்களுக்குள்ள நம்ம போய் பார்த்ததில்லை. இப்போ சொன்னோம்னா நீ போய் பார்த்தியாடா லேடிஸ் ஹாஸ்டல்னு கேட்பாங்க. அவங்க சொன்னதை வச்சு சொல்கிறோம். அங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் உண்டு. அதாவது இங்கே எப்படின்னா, இங்கே யார் இங்கே அறிவாக இருந்தவன், யாரு இங்க பெரிய மனுஷன் அப்படின்றதெல்லாம் இங்க முக்கியம் இல்ல. யாரு இங்க முன்னாடி வந்தாங்கிறது முக்கியம். உன்னை விட நான் ஒரு வருஷம் முன்னாடி வந்திருக்கல. ஜெயிலையும் இந்த பிரச்சனை இருக்கு. ஜெயில ராக்கிங் இருக்கு. ஜெயில ராக்கிங் இருக்கு. நான் உன்னோட முன்னாடி வந்துட்டேன்ல, நான் தான் சீனியர் இந்த இடத்துக்கு. அப்ப அவங்க ஜெயில பத்தினா அவங்க சொந்தக்காரவங்க இல்ல ஜாதி வேற ஏதாவது லிங்க் எடுத்து உள்ள போனாதான் நீங்க நம்ம பையன் அப்படின்னு விடுவாங்க. இல்லைன்னா அங்கேயும் நெருக்கடி தான். அங்கேயும் அல்லு சில்லா போய் மாட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து உண்டுலன்னு பண்ணுவாங்க. அவங்களும் அடிபட்டு தான் கிடக்கணும். ஒன்றும் செய்ய முடியாது, எதிர்த்தெல்லாம் செய்ய முடியாது. அவங்க 10 வருஷம் 15 வருஷம் உட்காந்துருப்பாங்க அவங்க வீடு மாதிரி. நீங்கள் போய் 15 நாளில் போயிட்டு உங்களை என்ன பண்ணுவாங்க, பிளாக்ல போட, இந்த மாதிரி சில்லற பேர்லாம் எங்கே பிளாக்ல போடாத, வேற எங்கேயாவது கொண்டு வைப்பாங்க. அங்கேயும் பிரச்சனை. எல்லா இடத்துலையும் யார் மூத்தவங்க அங்கே ரேக்கிங் பிரச்சனை இருக்கு. ஆனால் அது தவிர்க்கப்பட வேண்டியது. மீண்டும் நிகழ்ச்சியில் தொடரலாம் சார். ரொம்ப நன்றி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க.